ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நம்மளோட கையில் கயிற்றை எத்தனை நாட்கள் வரை கட்ட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்ம அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவோம். இதனை அடிப்படையாக வைத்தே அனைத்து சாஸ்திரங்களும் தோற்றம் பெற்றுள்ளதுங்க. அந்த வகையில் இந்து சமய சாஸ்திரத்தில் கயிறு கட்டுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. கையில் பல நபர்கள் கயிறு கட்டுவாங்க. அதிலும் கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு என கட்டுவாங்க. ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கயிறும் கட்டுவாங்க. அதை தவிர சிலர் தங்களிடம் தீய சக்திகள் அண்டக்கூடாது, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு அந்த கயிறை கட்டிக்கொள்வாங்கங்க. அப்படி நாம் கட்டிக்கொள்ளும் கயிறு எத்தனை நாட்கள் கையில் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கையில் கயிறு கட்டுவது நம் வாழ்க்கையில் நமக்கு வரும் தீமையிலிருந்து விலக உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. உடல்நலம் பாதிக்காமல் இருக்கவும், திருஷ்டி ஏற்படாமல் தடுக்கவும் கருப்பு அல்லது சிகப்பு நிற கயிறுகளை மந்திரித்து கையில் கட்டுகின்றனர். சில கோயில்களில் இதை பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. இதனால்தான் கோயில்களில் சென்று பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு கயிறுகளை மக்கள் கைகளில் கட்டிக்கொள்கின்றனர். புதிதாக கருப்பு கயிறு கட்டிக்கொள்ள விரும்புபவர்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் கட்டிக்கொள்வது நல்லதுங்க. பூஜை அறையில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்தபடி கட்டிக்கொள்ளலாங்க. அப்படி இல்லையா சனிக்கிழமையில கருப்பு கயிறு அணிவது நல்லது. சனிக்கிழமை சனிக்கு உரியது. அவருக்கு கருப்பு நிறம் பிடிக்கும் என்பதால் அந்த நாளில் கயிறு கட்டி நீங்கள் கொள்ளலாங்க. இடுப்பில் மற்றும் கழுத்தில் அணியும் கயிறு 9 முடிச்சுக்களையும், கால் மற்றும் கைகளில் அணிந்து கொள்ளும் கயிற்றில் 3 முடிச்சுகளும் போட்டு கட்ட வேண்டுங்க. ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரங்களை உச்சரித்து கொண்டு முடிச்சுகளை போட வேண்டுங்க. அதன் பிறகு அதனை எங்கு கட்டிக்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கலாங்க. கயிறு கட்டும் முறை காலம் காலமாக மக்களிடையே இருந்து வருகிறதுங்க. ஆனால் கயிறு கட்டும்போது அது கையில் அல்லது காலில் இருந்தாலும் சரி, பெண்கள் இடது கை மற்றும் காலில் தான் கட்ட வேண்டுங்க. அதுபோல் ஆண்கள் வலது கை மற்றும் காலில் தாங்க கட்டணும். மாற்றி கட்டுதல் கூடாது. சிலர் கோயிலில் கொடுக்கப்படும் கயிற்றை அல்லது மந்திரிக்கப்பட்ட கயிற்றை நிறம் மாறி அதுவே அருந்து விழும் அளவிற்கு கட்டியிருப்பாங்க. ஆனால் அது தவறுங்க. கைகளில் பாதுகாப்பிற்காகவே அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ கட்டியிருக்கும் கயிற்றை 21 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டியது அவசியங்க. அப்போது தாங்க அதோட பயனை முழுமையாக பெற முடியும். கையில் கட்டியிருக்கும் கயிறு 21 நாட்களுக்கு முன்னரே தானாக அவிழ்ந்து விட்டால் மீண்டும் அதே கயிறை கட்டக்கூடாதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.